ஆஜர். என் பேர் மணி சார். யோ, இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற. உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில் இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. போக சும்மா கேட்பானுங்க போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா. மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா? நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா. 75 ரூபாய் ஒரு தரம், 75 ரூபாய் 2 தரம், 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா, ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பல்ராமா சார், 1 தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா, 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 என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியிலிருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெயிண்ட் அடிச்சிருக்கான். 1 தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபா கொண்டு வந்தேன். 30 ரூபா பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபா சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபா இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட். 150 ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். சித்ரா, வயலினை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க, வந்து வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா? அப்பா, இவரு என்னது? வயலின் வாங்க வரலையா? பல்ராமா? ஐயோ, வளராம வேண்டாங்க. நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்படி தாண்டா என் தலையில கட்டிட்டாங்க. பொண்ணு ஈனி இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா? சீச்சி, மரியாதையா வயலினை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல, உன்னை அடிச்சே கொன்னுடுவான். இல்லடா, அந்த பொண்ணு. போக போறியா இல்லையா? தாய் போடா. ஓடி. ஏண்டா, இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டமும் ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கபோதி. இப்படி வாசிச்சா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயலின் வாசி காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ இது கூட தெரியலையா? அதான வயலின் ஃபேமஸ் வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே, அதை இப்ப பேரா மாத்திட்டாங்களா? தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீயுமா? அதுக்கெல்லாம் இவன் தான்டா. டேய் வயலின் கத்து கொடுறா. என் காதுல அதுல தாண்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு. ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறேன் பார்.
என் தம்பி சோக கீதம் வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? கால் மாட்டியா? தம்பி என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு பாருங்க தம்பி, தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. அவன் தூங்குறாயா? என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? ஐயோ என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதல வரமாட்டான், கழுததான் வரும். கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவா, இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பாக்கலாம்டா, உன்னை விட நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை நம்பவே முடியாதா? டேய் என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுவிட்ச கிச்சா மாத்தி போட்டுறாத. ஆமா சீவா குடுக்குறேன், கொஞ்சம் சத்தமா வச்சுக்கிறீங்க. சத்தம் தானே, வச்சிட்டா போச்சு. வச்சுட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விருது பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார் என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானே? ஐயோ அங்கெல்லாம் கை வைக்காதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்ல வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது, இதயத்துல அப்படி. மிஸ்டர், இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொண்டுடுவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே. இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பணாரே டுமாரோ படாபட். யோ என்ன திட்டுற? நான் திட்டமில்லை, என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டிட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி இருக்கு, பரவாயில்ல. என்ன
பரவாயில்லையே, எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. யோ ஏமாந்த போதுமே, அவன் மொட்டையடி அடிக்கிற அதே நம்புறிய. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, இந்த மாதிரி மெட்ராஸ்ல தண்ணி வர வைக்க கூடாதா நீ? இதுவரை மெட்ராஸ் தண்ணி குடிச்சவே கிடையாது. யோ போதியா, யோ போதியா, புரியா? நம்மக்கா ஏலக்கா குருணக்கா பச்சக்கா குவா 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 குவா. எப்படி? உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். செல்வோம். மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். கடவுள் மாதிரி முழுங்குறா. மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான் கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. தின்னி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. யாரோ கொடுத்தது தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச்சை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? டேய் பூதம், போயா எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே, நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்படி என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ, யாரே நீ? டேய், வாட்ச்மேன்ரா, சாத்திய ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது தெரியவில்லை? நான் தான் சாத்தான். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னர் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்கு அண்ணே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாங்க.
அடடடடடடடா, என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க. அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையெழுந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா, ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறயா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற, போது நிப்பாட்டு. டேய் முத நீ நிப்பாட்டுறா, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல, அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ஏய், அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. ஓ கடவுளே, டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாகோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல, இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யாரும் அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா, நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள, இதை கழட்டு மாப்பிள்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்க கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மாட்டேன் நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேச வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற மாதிரி சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சொல்ல. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு, ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க.
இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம் எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை புரண்டு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு குடி. ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. என்ன சொல்லி வச்ச மாதிரி உங்க பேர் வந்திருக்கு? இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி. சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேலதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்க இருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000. நீ மனசுல நினைச்ச மாதிரி செய், சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல என்ன இருக்கா பாரு. திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. எப்படி பாருங்க, இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே, உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிட வா, அப்புறம் பேசுவோம்.
பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. என்னப்பா என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. ஏன்பா? இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரி பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஐயா இது ரஹீமோட வீடு தானே? ஆமா. பட்டாசு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதை வாங்கிக்கோங்க. தாயே உள்ள போய் பாருமா. சரிப்பா. இருக்கையா கும்பத்தை எங்கய்யா வைக்கிறது? இப்போதைக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் அவங்க இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா. கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சுன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதான் சரி. அது என்ன வருதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன். நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா. ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. எங்கிட்டு போனாரும் தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கனே. வரத்துக்கு 2 நாள் ஆகுனே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளா இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. நம்ம ஊர் ஜனங்களோட செலுசெலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம் ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. சரிங்க, உடனே வரேன்ப்பா.